Hi students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சில ஃபியூ டிப்ஸ் ஈவன் ஹவு டு ஸ்கோர் 700 நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் வந்து டுமாரோ மார்ச் 7 லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்கேஸ் May 4 or 5 அந்த டைமில் நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், ட்ரீம், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்துல் கலாம் பார்த்துருப்பீங்க, கனவு காணுங்கள். அப்போ நாம் தான் எம்பிபிஎஸ் ஆகணும், நம்ம டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவோடு கூட நினச்சிங்கன்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். செகண்டு, செல்ஃப் டிசிப்ளின். ஸோ உங்களுக்காக என்ன செய்யுங்க, அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும், அதில் பேக் அடிக்கக்கூடாது. கோ ஃபார்வர்டு சொல்லுவாங்கள்ல, முன்னோக்கி செல். அதே போல் நீங்கள் எப்போதுமே என்ன செய்யணும், அதை முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளினாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேர்டு, பிளானிங். பொதுவாக நீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பர் டே வந்து 2 hours நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த பிளானிங் ஒரு பர்டிகுலர் ஷெடியூலில் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், சால்விங் ப்ரிவியஸ் கொஸ்டின். சில ப்ரிவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன், டெய்லி டெஸ்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்ரிடே ஆல்சோ யூ வாண்ட் டு செக். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாட் ஆஃப் நாலேஜ், இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ சிக்ஸ்த் ஒன், ரீகால். அந்த டெஸ்ட்டை என்ன செய்யுங்க, நிறைய ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ரீகால் பண்ண உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் எஸ்டர்டே படிச்சிருப்பீங்க, இன்றைக்கி நியூவாக புதுசாக படிப்பீங்க. அப்போ எஸ்டர்டே உள்ள டாப்பிக்கே என்ன செய்யணும், அதை ரீகால் பண்ணிவிட்டு we can attach for நியூ டாபிக். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க, ரீகால். பொதுவாக ரீகால், ரிவ்யூ, ரீகால், ரிவ்யூ பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு பெஸ்ட். செவன்த்து, எரர் கரெக்ஷன். ஒருவேளை நம்ம ஒரு கொஸ்டின்ஸில் தப்பு எரராக இருக்கலாம். அப்போ அந்த எரர் கொஸ்டின்ஸை இமீடியட்டாக மேனேஜ்னா அதை ரெக்டிஃபை பண்ணணும். அப்படி ரெக்டிஃபை பண்ண மாத்திரம்தான் அதை நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் எய்த் ஒன், செலக்டட் மென்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னா ஒரு 3 பேர் பார்க்கலாம். ஒன் ஸ்டூடெண்ட் மென்டர். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸில் நல்ல டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே நம்ம சஜஷன் ஷேர் பண்ணுறது. செகண்டு, சப்ஜெக்ட் மென்டர். சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது ஸ்டாஃப், அவங்கள்ட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மென்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ அவங்களுடைய சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணுறது, ஒரு கைடன்ஸை நம்ம கேதர் பண்ணுறது இஸ் த பெஸ்ட். அண்ட் நைன்த் ஒன் இஸ் அ கீவேர்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு பேஜஸ்லையும் ஒரு பேஜ் ரீட் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை ஷார்ட் அவுட் பண்ணி நீங்கள் படிக்கிறது பெஸ்ட்டு. ஃபைனல் ஒன், எப்போதுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்தாலே போதும், நமக்கு எல்லாமே பெஸ்ட். அதான் சொல்லுவாங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எண்ணம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா டவுட்ஸுங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.